கர்னல் தியாகராஜனும் நம்மோட இணையறார். ப்ளீஸ் டேக் திஸ் கொஸ்டின் சார். தாக்குதல், இந்தியாவுடைய பதிலடி தாக்குதல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இட்ஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரம் நவ் அப்படிங்கிறதுக்கான சமிஞை அது. நிச்சயமாக இது நிச்சயமாக தாக்க போகின்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியாக பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இதை பார்க்கலாம். அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது இந்த மாக் ட்ரில் முதன்முறையாக நான் என்னுடைய சர்வீஸ்ல நான் பார்த்திருக்கேன். த்ரூ அவுட் இந்தியால எல்லா மாநிலங்களும் அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் சிவிலியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு அது மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்றது, ஃபயர் சர்வீஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, ஏர் அட்டாக் வார்னிங் எப்படி ஏர் ரைடு வார்னிங் எப்படி கொடுக்கறது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அதோட எஸ்ஓபிஸ், அதோட ட்ரைனிங், அதோட பிரீஃபிங் டிப்ரீஃபிங், இந்த முழுமையாக அதாவது இந்தியாவை போருக்கு மக்களையும் சேர்த்து போருக்கு தயாராகக்கூடிய ஒரு ஒரு சைனாக தான் இதை நான் பார்க்கிறேன். பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணுமா இதன் மூலம்? நிச்சயமாக உணர்கின்றது, உணர முடியும். 7க்கு அப்புறம் எப்போனாலும் போர் வரலாம் அப்படின்னு நான் முதல்லயே பலமுறை சொல்லியிருக்கேன். 7ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக போர் வரும். லிமிட்டடு ஒரு போராக உண்டாகி அது ஃபர்தர் எப்படி எஸ்கலேஷன் லேடர் அப்படின்னு சொல்லுவோம், எப்படி பாகிஸ்தான் அதை ஃபர்தர் கொண்டு போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டு போவோம். அந்த எஸ்கலேஷன் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய எதிர் தாக்குதலை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக தெளிவான கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக நம்மளுடைய பாரத பிரதமர் ரொம்ப கிளியரா மெசேஜ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. திஸ் மெசேஜ் நாட் ஓன்லி கோஸ் டு பாகிஸ்தான், திஸ் மெசேஜ் கோஸ் டு அக்ராஸ் த குளோப் இன்க்ளூடிங் சைனா. சைனா நாங்கள் இன்டர்வென் பண்ணுவோம், நாங்க தலையிடுவோம், நாங்க ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் தான் அதை பார்க்க முடிகின்றது. வெரி இன்ட்ரெஸ்டிங். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.